சும்மா அப்படியே வெயில் கொளுத்துது அப்படியே பாருங்களேன். ஆப்போசிட் சைடில் அப்படியே மழை வர மாதிரி சும்மா இருட்டி போயிருக்கு. இன்னும் வைக்கிறல இந்த இடத்துல ஒரு கன்று வைப்போம். அப்பா அந்த பக்கம்லாம் மழை வர மாதிரி சும்மா இருட்டிச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா வெயில் அடித்து கொளுத்துது. பார்க்கவே கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு கன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இன்னொரு கன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். முதல்ல ஒரு கன்று எடுத்துகிட்டு போவோம். ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு கடப்பாறையும் மம்முட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு தோண்டி நட வேண்டியதான். இறங்கிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது. தாத்தா எடுக்கிறாருல அதான் பிக்காச்சு. நீங்கள் என்ன பிரிச்சுட்டு வைக்கணும். தாத்தா இப்போ அப்படியே வைக்க பிளான் போட்டாப்புல. சொன்னவருக்கு தான் தாத்தா டக்குன்னு நம்ம தோண்டிட்டு மழை வர மாதிரி இருக்கு. போதும் அப்படியே காலை வச்சு அழுத்தி விட்டுரு. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆகாஷ் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று தென்னங்கன்று மாங்காய் கன்றுலாம் காமிச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து இப்போ நடுறதான் எப்படின்னு சொல்லிட்டு போய் காட்ட போகிறேன். 2 சப்ஸ்கிரைபர் பண்ணி அவங்க பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் வந்து கண்மணி, இன்னொருத்தவங்க பேர் வந்து கீர்த்தி. இவங்க 2 பேர் சொல்லி இப்போ 2 கன்று நடலான் இருக்கேன் போயிட்டு தென்னங்கன்று. வாங்க இன்றைக்கி நடுறது எப்படி நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது கிளைமேட்டு. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே மழை வர மாதிரி இருட்டிகிட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஒரே வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வந்து எப்படி வெயில் அடித்து சும்மா அப்படியே வெயில் கொளுத்துது அப்படியே பாருங்களேன். ஆப்போசிட் சைடில் அப்படியே மழை வர மாதிரி சும்மா இருட்டி போயிருக்கு. கண்ணு தான் எடுத்துகிட்டு போகலான்ருக்கேன். ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம். அங்கே போயிட்டு இப்போ போய் வச்சுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போகணும். கடப்பாரையும் மம்முட்டியும் அதை எடுத்துகிட்டு போனால் தான் தோண்டி வைக்க முடியும். இந்த இடத்துல ஒன்று வைப்போம். இதோ கன்று வைக்கிறல்ல இந்த இடத்துல ஒரு கன்று வைப்போம். அப்பா அந்த பக்கம்லாம் மழை வர மாதிரி சும்மா இருட்டிச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா வெயில் அடித்து கொளுத்துது. பார்க்கவே கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு கன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இப்போ இன்னொரு கன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். முதல்ல ஒரு கன்று எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஒன்று எடுத்துக்கலாம். அதனால் இப்போ இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு கன்று வைப்போம். இதுக்கு நேராக இங்கே வைப்போம். அந்த தென்னை மரத்துலேருந்து இந்த தென்னை மரம் நேரில் இதுக்கு நடுவில் 2 கன்று வச்சாச்சு. இப்போ போயிட்டு கடப்பாறையும் மம்முட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டு தோண்டி நட வேண்டியதுதான். தத்தோ வா போய் 2 கன்று மட்டும் நடலாம். வா 2 தென்னங்கன்று மட்டும் நட்டு வரலாம் இன்னைக்கு. வா டக்குன்னு 2 மட்டும் நட்டுட்டு வரலாம். வா இதை எடுத்துட்டு போறேன். வா போலாம். சரி கடப்பாரையும் மம்முட்டியும் எடுத்துட்டு போவோம். தாத்தா வரேன்ட்டாரு. மழை வேற வரப்போகுது. சீக்கிரமாக மழை வந்துடும் போல. சீக்கிரமாக கடப்பாறை தான் இங்கே இருக்குது ஒரு கடப்பாறை. அடுத்து வந்து மம்முட்டி இங்கே தான் இருந்துச்சு. இந்தா இருக்குது. சரிங்க இது 2ஐயும் அங்கே எடுத்து போய் வச்சுட்டு தாத்தா வந்தோடனே தோண்டி உங்களுக்கு நடுறதை காட்டுறேன். மம்முட்டியும் தென்னங்கன்று கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக சுத்தம் பண்ணிட்டு நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தாத்தா வரேன்னு இருக்காரு. வந்தாருன்னா அப்படியே எடுக்க வேண்டியது தான். இறங்கிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சீக்கிரம் நம்ம மழை வரத்துக்குள்ளே நட்டாதான் டக்குன்னு நம்ம நட்டுட்டு போக முடியும். தாத்தா எடுக்கிறாருல அதான் பிக்காச்சு. நீங்கள் என்ன உங்கள் ஊரில் சொல்லிங்கன்னு சொல்லுங்கள். மண்வெட்டின்னு சொல்லுவீங்களா இல்லை வேறு எதனா சொல்லுவீங்களான்னு சொல்லுங்கள். ஏற்கனவே கடப்பாறை மம்முட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தாத்தா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. தாத்தா வந்துகிட்டு இருக்காப்புல. இந்த இடத்துல லைட்டாக சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல எடுப்போம். மம்முட்டியை வச்சு லைட்டாக சுத்தம் பண்ண அந்த இடத்துல. தாத்தா வந்து வேலை செய்ய போகிறதுனால கீழே துண்டுலாம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காப்புல. தாத்தா கொத்திட்டு இருக்காரு. தோணுன்னு தென்னங்கன்று வைக்க வேண்டியதுதான். அதை லைட்டாக எடுத்துட்டு அதை மட்டும் எப்படி நடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கீழே வந்து கொஞ்சம் பள்ளம் எடுத்தாலே போதும். மேலே வந்து தென்னங்காய் பாதிக்கிட்ட மேலே தெரிகிற மாதிரி எடுத்தால் போதும். இருக்கிற மாதிரி நட்டாலே போதும், பொழைச்சிக்கும் அப்படின்னாங்க. பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி நட்டு பார்ப்போம் எப்படி வருது என்னன்னு சொல்லி பார்ப்போம். போதும் மழை வேற வர மாதிரி இருக்கு. போதும் அந்த பள்ளமே போதும். மேலே தான் வைக்க சொன்னாங்க அதை தேங்காவை. அப்படியே விடு, ரொம்ப தோண்டாத. பிரி
பிரிச்சுட்டு வைக்கணும். தாத்தா இப்போ அப்படியே வைக்க பிளான் போட்டாப்புல. சொன்னவருக்கு தான் தாத்தா அதை பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. தூக்கி எடு அதை. போதும் போதும். மண்ணு தள்ளு, லைட்டா மேல தெரியுற மாதிரி வச்சு தள்ளு தள்ளு தள்ளு. போதும் போதும். போதுமா? இல்ல ரொம்ப போடாத, மேல தெரியுற மாதிரி, இங்க தெரியுற மாதிரியே வைக்க சொன்னாங்க. ரொம்ப அதெல்லாம் மூடக்கூடாதான். அப்படியே வை. போதும். வெற்றிகரமா ஒரு கண்ணு வச்சாச்சு. இன்னும் ஒன்று வைக்கிறதுக்குள்ளே மழை வந்துடும் நினைக்கிறேன். அங்கெல்லாம் மழை பெய்யுது. பார்ப்போம். இது ஒன்றே வச்சாச்சு. தாத்தா இப்போ லைட்டாக சைடில் மட்டும் லைட்டாக மெரிச்சு விட்றாரு. நீங்கள் கண்ணு ஏற்கனவே நட்டுற நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் நடணுமா இல்லை இன்னும் உள்ளே நடுற மாதிரி நடணுமான்னு தெரில. அங்கே இருக்குது, அங்கே இன்னொரு கண்ணு இருக்குது, ஒன்று மட்டும் நட்டுறோம். தோண்ட வந்தாச்சு. இந்த இடத்துல தோண்டிகிட்டு இருக்கோம். இப்போ நான் போய் தோண்டுறேன். தோண்டிட்டு உங்களுக்கு நடும்போது காட்டுறேன் எப்படி நடுறேன். மழை வேற கிட்ட வந்துருச்சு. அந்த பள்ளம் வந்து தாத்தா தோண்டினாரு, இங்கே வந்து நான் தோன்றேன். அது எவ்வளோ நேரம் தோண்டிட்டு இருந்தேன். டக்குன்னு நம்ம தோண்டிட்டு போவோம். மழை வேற வர மாதிரி இருக்கு. இது அவ்வளோதான் தோணு மம்டி வச்சு. போதும் வா. தோண்டது பத்தாதுன்னு சொல்லி தாத்தா மறுபடியும் தோண்டிட்டு இருக்காரு. எடுத்து உள்ள வைக்க போறோம். போதும் போதும். பேப்பரை கிழிச்சிட்டு வை. அந்த இதுக்கு பேப்பர் கீச்ச மாதிரி இப்போ இதுக்கும் கீச்சிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். அது கவரை பிரிச்சாச்சு. இந்த கடை இது இப்போ அப்படியே வைக்க வேண்டியதான். மண்ணு தள்ளு. போதும். அப்படியே காலை வச்சு அழுத்தி விட்டுரு. போதும் போதும். இதுக்கு மேலே மண்ணு தள்ளாத. போதும். சைடில் மட்டும் லைட்டாக போடு, அதிகமாக தள்ளாத. போதும் போதும். தத்தவு போதும் போதும் போதும். மண்ணு போடாத. அப்படியே இதுவும் நட்டு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ அப்படியே கடப்பாறை மம்டிலாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். தத்தாவு மம்டியாங்க மம்டியாங்க அப்படியே போயிட்டு தாத்தா மம்டியாங்கன்னு கேட்டோன்னா போய் எடுத்துகிட்டு வர போகிறாரு. சரி, அந்த பிக்காச்சியும் கடப்பாரையும் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னைக்கு 2 கண்ணு நட்டு முடிச்சாச்சு. பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க, அவங்க நேம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.